Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாருதியின் முதல் பேட்டரி கார் துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ளார். திங்களன்று மாலை அகமதாபாத்தின் நரோடாவில் இருந்த நிக்கோல் வரை 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். 5477 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிலையில் அகமதாபாத் அருகே ஹன்சல்பூரில் உள்ள மாருதி சுசுகி ஆலையில் விதாரா எனப்படும் பேட்டரி கார் உற்பத்தி யூனிட்டை துவக்கி வைத்தார். இந்தியாவில் தயாராகும் மாருதி விதாரா கார் அடுத்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. இந்தியா மீது போட்ட அடாவடி வரி பின்வாங்க மறுத்தது அமெரிக்கா. 50% வரியும் அமலாகிறது. நேரத்தை அறிவித்த US. அமெரிக்கா நமக்கு வியாபாரம் செய்வதை விட கூடுதலாக இந்தியா அவர்களுக்கு வியாபாரம் செய்கிறது. ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களை நாம் கூடுதலாக ஏற்றுமதி செய்கிறோம். இந்த வர்த்தக பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் இந்தியாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அதில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாததால் 25% பரஸ்பர வரியை இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்தது. அடுத்த சில நாட்களில் அபராத வரி என்ற பெயரில் மேலும் 25% வரியை விதித்தது. ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதை காரணம் காட்டி இந்த கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. மொத்தம் 50% வரியை இந்தியாவுக்கு போட்டு தீட்டியது அமெரிக்கா. இதில் 25% வரி ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டது. கூடுதலாக போட்ட 25% அபராத வரி ஆகஸ்ட் 27 அன்று அமலுக்கு வரும் என்று இம்மாதம் துவக்கத்தில் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இடைப்பட்ட காலத்தில் இந்த வரி விதிப்பு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அப்படி ஒரு முடிவை எடுக்கவில்லை. வரி விதிப்பை உறுதி செய்து இப்போது பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 27 நள்ளிரவு 12:01 மணி முதல் அமெரிக்க கிடங்குகளிலிருந்து வியாபாரத்துக்கு எடுக்கப்படும் இந்திய பொருட்களுக்கும் கிடங்குகளை நோக்கி வரும் இந்திய பொருட்களுக்கும் அபராத வரி 25% விதிக்கப்படும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் உள்துறை மூலம் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவை அச்சுறுத்தும் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது. ரஷ்யாவை வழிக்கு வர வைக்கவே இந்தியாவுக்கு வரி விதிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்கா எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் அடிபணிய மாட்டோம் என்று மோடி தொடர்ந்து கூறி வருகிறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய இழப்பு நேரும், அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்தியாவின் விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள் தான் முக்கியம். யாருடைய நலனையும் விட்டுத்தர மாட்டோம் என்று அதிரடியாக சொன்னார். எவ்வளவு அழுத்தம் தந்தாலும் அதை இந்தியா தாங்கும், இன்னும் உறுதியாக நிற்போம் என்று நேற்றும் மோடி சொன்னது குறிப்பிடத்தக்கது. கனிமவள கொள்ளையை தடுத்த கட்சி நிர்வாகி வெட்டி சாய்ப்பு. சமரசம் பேச அழைத்து தீர்த்து கட்டிய கொடூரம். தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகரைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் என்ற சசி, வயது 40. இவர் கம்பம் நகரில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் தொழில் செய்து வந்தார். தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் நிர்வாகியாகவும் இருந்தார். கம்பம் அருகே உள்ள கமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சியில் சங்கிலிக்கரடு என்ற இடத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான கல் குவாரிகள் உள்ளது. இங்கு கல் உடைத்து எடுக்க மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளூர் பெண்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. சதீஷ்குமாரின் சொந்த ஊர் காமைய கவுண்டன்பட்டிதான். கல்குவாரிகளில் கனிம வளத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்து முறைகேடுகள் நடப்பதாக சதீஷ்குமார் குரல் கொடுக்க துவங்கினார். அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படும் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டுமென அரசை வலியுறுத்தி வந்தார். தனக்கு ஆதரவாக ஊர் மக்களை திரட்டியும் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருடன் இணைந்தும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினார். இதனால் சசிகுமாருக்கும் குவாரி அனுமதி பெற்ற தரப்பினருக்கும் பகை உண்டானது. அதைத் தொடர்ந்து பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என சதீஷ்குமாருக்கு தூது அனுப்பப்பட்டது. காமைய கவுண்டன்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்தில் சசி தரப்பினரும் கல்குவாரி அனுமதி பெற்ற மகளிர் குழுவின் ஆதரவாளர்களும் பேச்சுவார்த்தைக்காக நேற்றிரவு திரண்டனர். அங்கு சதீஷ்குமாருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்தது. சின்னசாமி என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சதீஷ்குமார் கழுத்தில் சரமாரியாக குத்தினார். இதில் ரத்த வெள்ளத்தில் சதீஷ்குமார் சரிந்தார். உடனே அப்பகுதி மக்கள் சதீஷ்குமாரை ஆம்புலன்ஸ் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சதீஷ்குமார் இறந்தார். பொங்கி எழுந்த உறவினர்களும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் கம்பம் அரசு மருத்துவமனை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
செய் கௌரியை கைது செய் மணிமாறனை கைது செய் கௌரியை கைது செய் செல்லத்துறையை கைது செய் கொலையாளியையும் அவரை தூண்டிவிட்டவர்களையும் கைது செய்ய வேண்டுமென சதீஷ்குமார் குடும்பத்தினர் வலியுறுத்தினர். போலீஸ் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்த பிறகு மறியல் கைவிடப்பட்டது. சதீஷ்குமார் கொலையால் அவரது உறவினர்களும் பார்வர்ட் பிளாக் கட்சியினரும் கொந்தளிப்புடன் இருப்பதால் காமையக்கவுண்டன்பட்டியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மீண்டும் மோதல் மூளாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கவுன்சிலரின் ரவுடித்தனம் நீண்டகாலம் நடக்காது முதல்வரே. திருவாரூர் நகராட்சி 30வது வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் திருவாரூர் கட்டபொம்மன் தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்காக பேனர் வைக்க ஆதரவாளர்களுடன் வந்தார். கிஷோர் வயது 26 என்பவரது வீட்டின் முன் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இங்கெல்லாம் பேனர் வைக்கக்கூடாது என கிஷோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கவுன்சிலர் புருஷோத்தமனும் அவரது ஆதரவாளர்களும் கிஷோரை சுற்றி வளைத்து தாக்கினர். தடுக்க வந்த கிஷோரின் நண்பர் விக்னேஷுக்கும் அடிவுதை விழுந்தது. படுகாயமடைந்த கிஷோர், விக்னேஷ் திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வீடியோ அடிப்படையில் கவுன்சிலர் புருஷோத்தமன் உட்பட 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: நடுரோட்டில் மக்கள் கண் முன்னிலையில் திமுகவினர் ரவுடித்தனத்தை காட்டியுள்ளனர். திருவாரூரில் தனது வீட்டின் முன் பேனர் வைக்க எதிர்ப்பு தெரிவித்த ஒரு இளைஞரை திமுக வார்டு கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவரது ஆதரவு கும்பல் தாக்கியிருக்கிறது. அமைச்சர்கள் முதல் கவுன்சிலர்கள் வரை ரவுடித்தனம் என்பது திமுகவின் அரசியல் கலாச்சாரமாகவே மாறிப்போயிருக்கிறது. ரவுடித்தனம் மற்றும் வன்முறையால் செழித்து வளரும் உங்கள் கட்சி இதுபோன்ற சம்பவங்களுக்காக மனதளவில் வருத்தப்படாமல் போலியாக மன்னிப்புகளை கேட்டு அதன் பின்னால் ஒளிந்து கொள்ள நினைத்தால் நீண்டகாலம் அது நடக்காது என்பதை முதல்வர் ஸ்டாலின் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். தங்கம் விலை மீண்டும் 75,000 நெருங்கியது. இம்மாத துவக்கத்தில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த 8ஆம் தேதி ஆபரண தங்கம் ஒரு சவரன் விலை 75,760 உயர்ந்தது. இதுதான் தங்கத்தின் உச்சபட்ச விலையாகும். அதன் பிறகு 10 நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து சரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படியாக தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்டு வருகிறது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 9,355 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 74,840க்கு விற்பனையானது. விநாயகர் சிலைக்கு தீ வைப்பை எவன் செத்தாலும் கேட்கக்கூடாது. போலீஸ் முன்பே வாலாட்டிய ஆசாமி. சென்னை கொளத்தூர் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 45. அதே பகுதியில் தரணி விநாயகர் குழு தலைவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பூம்புகார் நகர் பகுதியில் விதவிதமான பிள்ளையாரை வைத்து வழிபடுவது வழக்கம். இந்த முறை சதுர்த்தியை கொண்டாட பிரசாத பிள்ளையாரை தயார் செய்யும் பணி அதே பகுதியில் நடந்தது. அங்கு போதையில் வந்த சரண்ராஜ் என்ற இளைஞர் விநாயகர் சிலை செய்தவர்களை மிரட்டினார். வீட்டிலிருந்து தோசைக்கல்லை எடுத்து வந்து அந்த பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த பைக்குகளை உடைத்தார். விநாயகர் சிலைக்கு தீ வைத்து எரித்து விடுவேன் என்று மிரட்டிய இளைஞர் கூட்டத்தில் யாராவது செத்தால் கேட்கக்கூடாது என்றும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தார். யூனிஃபார்மில் வந்த போலீஸ் எஸ்ஐ ஒருவர் சரண்ராஜை எச்சரித்தார். அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் போலீஸ் முன்னிலையிலேயே கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியது. No,
பால்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் சரண்ராஜை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். என்ன பண்ணுவோம் பிள்ளையார்? இல்ல விநாயகர் என்ன பண்ணல? ஏதோ சொல்லி என்ன பண்ண புடிங்கயா புடிங்கலாம் நான் சொல்லவே இப்ப சொன்னீங்க. நான் எங்க கிரேட் பண்ண? எதுக்கு விநாயகரை காப்பாத்திக்கன்னு சொல்றேன்? விநாயகரை காப்பாத்து, நீ உன்னை காப்பாத்திக்க. விநாயகரை காப்பாத்து, நீ பேசாத. விநாயகரை காப்பாத்து, நீ பேசாத. உன்னை காப்பாத்திக்க முதல்ல. கூட இருக்கிறவங்க நீ பாத்துக்கோ. செத்தானே எனக்கு கேட்காது. நான் பாத்துறேன். நான் தவிர எவனா இருந்தாலும் அடிப்பேன். சரி, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. முதல்ல தப்பு. நாவெல்லாம் இல்ல. முதல்ல நீ பேசுற விஷயம் தப்பு. தயவு செஞ்சு சொல்றேன், நல்லா நீ பேசுற விஷயம் தப்பு. நீ பேசுற விஷயம் தப்பு. நீ பேசுற விஷயம் தப்பு. இல்ல இல்ல, நீ பேசுற விஷயம் தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ. என்னப்பா என்னப்பா சொல்ற? கோவையில் 2000 kg ஜெலட்டின் குச்சிகள் களமிறங்கிய தீவிரவாத தடுப்பு படை. பின்னணி என்ன? விசாரணை தீவிரம். கோவையை உலுக்கிய குண்டுவெடிப்பு சம்பவங்களை தொடர்ந்து அங்கு தீவிரவாத தடுப்பு பிரிவை தமிழக காவல்துறை அமைத்தது. பயங்கரவாத பின்னணி தொடர்பாக தொடர்ந்து ரகசியமாக விசாரணை மற்றும் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பெரிய அளவில் வெடிபொருட்கள் கடத்தப்படுவதாக கோவை தீவிரவாத பிரிவுக்கு ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். மதுக்கரை அருகே வாகன சோதனை நடத்திய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த ஒரு சரக்கு வேனை மடக்கி சோதித்தனர். உள்ளே பெட்டி பெட்டியாக வெடிபொருட்கள் இருந்தன. மொத்தம் 2000 கிலோவுக்கு ஜெலட்டின் குச்சிகள் இருந்தது. வெடிபொருட்களை லாரியுடன் போலீசார் கைப்பற்றி மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். வேனை ஓட்டி வந்த டிரைவர் சுபேரிடம் விசாரித்தனர். கேரளாவில் பல இடங்களில் மலைகளை உடைக்கும் கல்குவாரிகளுக்குத்தான் ஜெலட்டின் குச்சிகள் கொண்டு செல்லப்படுவதாக அவர் சொன்னார். இதற்கு உரிமம் இருக்கிறதா? 2000 கிலோ அளவுக்கு கொண்டு செல்கிறீர்கள், ஆவணம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர். ஓனருக்கு தான் மற்ற விவரம் தெரியும் என்று டிரைவர் சொன்னதால் ஓனரை ஸ்டேஷன் வரும்படி போலீசார் அழைத்திருக்கின்றனர். ஒரே நேரத்தில் 2000 கிலோ ஜெலட்டின் குச்சிகளை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏரியில் நீர் எடுத்த போது பயங்கரம், வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர், நெஞ்சை உலுக்கும் அதிர்ச்சி வீடியோ. பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் ரோஸ்போர்டன் சிட்டி அமைந்துள்ளது. அந்த பகுதியில் பற்றி எரிந்த காட்டுத்தீயை அணைக்க ரோஸ்போர்டனில் உள்ள ஒரு ஏரியில் இருந்து ஹெலிகாப்டரில் தண்ணீர் எடுத்து சென்று ஊற்றினர். ராட்சச பக்கெட்டுடன் தண்ணீர் எடுக்க வந்த ஹெலிகாப்டர் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி வெடித்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏரியின் மேற்பரப்பில் மெல்ல இறங்கி வர வேண்டிய ஹெலிகாப்டர் சட்டென கீழே இறங்கியது. இதனால் ஹெலிகாப்டர் ஸ்டாண்ட் மற்றும் வால் பகுதி ஏரி நீரில் மூழ்கியது. மறுகணமே பைலட் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் தாறுமாறாக பறந்து நீருக்குள் மூழ்கி வெடித்தது. ஏரிக்கரையிலிருந்து ஒருவர் எடுத்த வீடியோவில் இந்த காட்சிகள் அப்படியே பதிவாகின. இந்த பயங்கர விபத்தில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், ஹெலிகாப்டரில் இருந்த பைலட்டும் அவருடன் இருந்த அதிகாரியும் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினர். வீடியோ எடுத்த நபருக்கும் அதிர்ச்சியில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. 3 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹெலிகாப்டர் விபத்தில் நல்ல வேளையாக உயிரிழப்பு இல்லை. ஏரி மாசடைவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று ரோஸ்போர்டன் நகரின் மேயர் தெரிவித்தார். தானம் செய்த உடல் உறுப்புகளுக்கு இறுதி மரியாதை செய்த குடும்பம். கோவை திருமலையம்பாளையம் பாலத்துறை தெருவைச் சேர்ந்தவர் சசிகுமார், வயது 46, லாரி உரிமையாளர். விபத்து ஒன்றில் மூளைசாவு அடைந்து தனியார் மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. சசிகுமாரின் குடும்பத்தினர் அவருடைய சிறுநீரகங்கள், இதயம், நுரையீரல், கண்களை தானம் செய்ய சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து அவருடைய உறுப்புகள் ஆபரேஷன் மூலம் அகற்றப்பட்டு தேவைப்படும் நோயாளிகளின் பயன்பாட்டுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளை பார்த்து சசிகுமாரின் மனைவி, மகன் மற்றும் குடும்பத்தினர் இறுதி மரியாதை செலுத்தினர்.